வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்க மொத்த குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த திட்டம் பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்கால கல்விக்காகவும், நம்மளுடைய குழந்தைகளோட திருமணத்துக்காகவும், அல்லது நாம இருக்கமோ இல்லையோ நம்ம குழந்தைகள் வந்து நாம நெனச்ச கனவ அல்லது அந்த நம்மளுடைய குழந்தைங்க நெனச்ச கனவ அடையணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு நிதி தேவைப்படும். அந்த நிதிய வந்து யார் ஈடு செய்ய முடியும்? பெற்றோர்களான நாம தான் வந்து அந்த நிதிய வந்து நம்ம ஈடு செய்ய முடியும். அதுக்கான திட்டங்கள நம்ம இப்பவே வகுக்க ஆரம்பிச்சிரணும். இந்த திட்டத்தோட கால அளவ நாம 13 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் எந்த ஆண்டுகள் வேணாலும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும். நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்டிலிருந்து 3 வருஷம் குறைவா நம்ம பணம் கட்டினா போதும். மீதி இருக்க 3 வருஷம் நம்ம பணம் கட்ட தேவையில்ல. அந்த வருஷத்துலயும் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. கடைசியா அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது தான் மொத்த தொகையை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த பாலிசிய யாருக்கெல்லாம் குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண், பெண் யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்றத சிம்பிளா சொல்லணும்னா, நாம 25 வருஷத்துக்கான காப்பீடு எடுக்கும் பொழுது, வெறும் 22 வருஷம் நம்ம பணம் கட்டினா போதும். மீதி இருக்க 3 வருஷம் பணம் கட்ட தேவையில்ல. ஒருவேளை நம்ம பாலிசி எடுத்து ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகள்ல வந்து நாம இறந்துடுறோம் அப்படின்னா, நமக்கு அப்புறம் அந்த பாலிசி அப்படியே கட் ஆயிடாது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 25 வருஷத்துக்கும் நாம வந்து எடுக்கக்கூடிய பாலிசில 10% வந்து வருஷம் நம்மளுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நாம 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கிறோம்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுல 10% வந்து ரூ. 1,00,000. நாம ஒருவேளை பாலிசி எடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஒருவேளை இறந்துட்டோம்னா, நம்மளுடைய குழந்தைகளோட கல்வி அல்லது அவங்களோட எதிர்காலம் பாதிப்படையாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த திட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாம இந்த பாலிசி ஆரம்பிச்சு ஒரு 5 ஆண்டுகள்லயே இறந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ள மீதி காலங்களுக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான நிதிய ஒவ்வொரு வருஷமும் நாம எடுத்த அந்த காப்பீட்டு தொகையில, அதாவது சம்மர் ஷூட்ல வந்து ரூ. 10,00,000 பாலிசி எடுத்திருக்கோம்னா ரூ. 1,00,000 அந்த 25 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு வந்து குடுப்பாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நாம 25 வருஷத்துக்கு அந்த 5 வருஷத்துலேருந்து ஒரு ரூ. 1,00,000 குடுத்தது இல்லாம, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன குடுப்பாங்கன்னா, சம்மர் ஷூட் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இது 3மே குடுப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு உதாரணத்துக்கு ரூ. 10,00,000 பாலிசி எடுக்கும் பொழுது 25 வருஷம் முடிவுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 26,00,000 பலனை நீங்க அனுபவிக்க முடியும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. மேலும் இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்றத முழுமையா விளக்கமா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பாலிசிய பொறுத்தளவுல நாம 25 ஆண்ட வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாம 22 வருஷம் பணம் கட்டினா போதும். நாம உதாரணத்துக்கு ஒரு ரூ. 10,00,000 காப்பீட்டு தொகையா எடுத்துக்கிட்டோம்னா, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 42,209 கட்டினா போதும். ஆனா இந்த பாலிசியை பொறுத்தளவுல நாம வந்து டேர்ம் ரைடரு, அப்புறம் ஏடிடிபி ரைடரு, இல்னஸ் ரைடரு இந்த மாதிரி ரைடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு கூடுதல் பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 30 வயசுக்காரங்களுக்கு இந்த பாலிசி கொடுக்குறோம் அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய்க்கான பாலிசி கொடுக்கும்பொழுது ரூ. 42,209 வந்து பிரீமியமா வரும். அதாவது எந்த விதமான ரைடர் ஆட் பண்ணாம இந்த அமௌண்ட், நீங்க ரைடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பிரீமியம் தொகை கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து மொத்தமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த 22 வருஷத்துல நம்ம எவ்வளவு கட்டியிருப்போம் அப்படின்னா, 9,28,598 தான் கட்டியிருப்போம். நமக்கு எவ்வளவு ரிட்டர்னா கிடைக்கும் அப்படின்னா, 26,25,000 கிடைக்கும். ஆனா இந்த பாலிசில கூடுதலா என்ன வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, இன்சூரன்ஸ் கவரேஜ் நமக்கு வந்து ஹை இன்சூரன்ஸ் கவரேஜ். கண்டிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு ரிஸ்கான வேலை செய்யறவங்களுக்கு, அது வந்து கெமிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், இல்ல வந்து டிரைவிங் ஃபீல்டா இருக்கலாம். நீங்க ஒரு லாரி ஓட்டுநரா இருக்கலாம், பஸ் ஓட்டுநரா இருக்கலாம். நம்மளுடைய அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்ல அப்படின்ற மாதிரியான வேலையில இருக்கவங்கலாம் நீங்க வந்து கவலைப்படவே தேவையில்ல. உங்களுடைய குடும்பத்துல இருக்க நபரோட பாதுகாப்புக்காக நீங்க ஒரு சேமிப்ப தொடங்கணும். அது உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜாவும் இருக்கணும். அந்த சேமிப்பிலேயே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கணும்னா, உங்களுக்கான அருமையான திட்டம் தான் இது. இந்த பாலிசில இன்னும் என்ன இதுல சிறப்பு இருக்குன்னா, இப்ப ஒருவேளை நாம வந்து ரூ. 10,00,000 பாலிசி எடுத்திருக்கோம். நாம வந்து ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகள் மட்டும் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒருவேளை எதிர்பாராத ஒரு விபத்தின் காரணமா நமக்கு வந்து மரணம் ஏற்பட்டுடுது அப்படின்னா, அதாவது மரணம் நிகழ்ந்த உடனே, அதாவது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் அது எவ்வளவு கிடைக்கும்னா, ஒரு ரூ. 10,00,000 உடனே நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம வந்து 5வது வருஷமே இந்த நிகழ்வு நடக்குதுன்ற பட்சத்துல நாம 25 வருஷத்துக்கு பாலிசி எடுத்திருக்கோம். அப்ப மீதி இருக்கக்கூடிய இன்னும் 20 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ரூ. 10,00,000 பாலிசில, அதாவது நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்களுடைய நிதி சுமையை குறைக்கிறதுக்காக எல்ஐசி என்ன பண்ணுதுன்னா, வருஷம் ரூ. 1,00,000, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய காப்பீட்டு தொகையில 10%. இது ஒருவேளை நீங்க இத வந்து ரூ. 1,00,00,000 நீங்க வந்து காப்பீடு எடுத்திருக்கீங்கன்னா, ரூ. 1,00,00,000 10% வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 10,00,000 வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பெனிஃபிட்டா கிடைக்கும். இப்படி வருஷம் 10% வந்து சர்வைவல் பெனிஃபிட்டா குடுக்குறது மட்டும் இல்லாம, ஃபைனலா 25வது வருஷம் முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நாம எடுக்கக்கூடிய அந்த காப்பீட்டு தொகை பிளஸ் வந்து போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இது 3 ஆட் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலா ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு குடுத்துருவாங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான திட்டம். ஆண், பெண் எல்லாருமே எடுக்கலாம்.
எல்லாரும் வந்து செல்ஃபோன் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். செல்ஃபோனை விட இந்த ஒவ்வொருத்தவங்க பேர்லயும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 42,000ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம். நம்மளுடைய காப்பீட்டுக்காக, நம்மளுடைய குடும்பத்தோட பாதுகாப்புக்காக, நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக ஒரு 42,000 ஒதுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்ல. நம்மளோட இலக்கு என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு. அதை நோக்கமாக கொண்டு தான் நாம ஒவ்வொரு திட்டங்களா விளக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் நீங்க சேரும்பொழுது எடுத்த உடனே என்னால் 42,000 வந்து செலுத்த முடியாது, வருஷத்துக்கான பிரீமியம் செலுத்த முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை செலுத்தலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை செலுத்தக்கூடிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது மாதம் மாதம் செலுத்தக்கூடிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் எந்த திட்டத்தில் சேர்ந்தாலும் உங்களுக்கான கவரேஜ் வந்து ஒன்று தான். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் மாத தவணைகளை வந்து இப்போ பிரீமியம் செலுத்தியிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விபத்து நிகழுதுன்ற பொழுது உங்களுக்கான முழு காப்பீட்டு தொகையும் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து மாத பிரீமியம் செலுத்துவராக இருந்தாலும் சரி, ஆண்டு பிரீமியம் செலுத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது 6 மாதத்துக்கு வரை செலுத்துவராக இருந்தாலும் சரி, 3 மாதத்துக்கு செலுத்துவது சரி, எல்லாருக்கும் ஒரே விதமான காப்பீடு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் வெறும் 4,000 மாதம் சம்பாதிக்கிறது மூலயமா இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து பயனடைய முடியும். ஏன்னா எல்லாராலையும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே டைமில் ஒரு 50,000 கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக எல்ஐசி என்ன பண்ணியிருக்குன்னா, மாதம் மாதம் பிரீமியம் திட்டம், குவார்டர்லி பீரியடு, ஆஃப் இயர்லி பீரியடு, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இயர்லி பீரியடு இப்படின்னு நம்மளுக்கான சேமிப்பு திட்டத்தை நமக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப அருமையான திட்டம். இதோட பேர் வந்து லக்ஷயா அப்படின்றது இந்த திட்டத்தோட பேர். நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 10 லட்சம் ரூபாய்க்கான திட்டத்தை அதோட பெனிஃபிட்டை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம 1 கோடி ரூபாய்க்கான இப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பார்ப்போம். இந்த ஜீவன் லக்ஷயா திட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கான காப்பீடு நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 4,22,000 பிரீமியம் செலுத்தினா போதும். இந்த கால்குலேஷன் யாருக்குன்னா 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வந்து 18 வயசுலேருந்து 50 வயது உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமான திட்டம் இது. இந்த பாலிசியை பொறுத்தளவில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஹை இன்சூரன்ஸ் கவர். ஹை இன்சூரன்ஸ் கவர்னா இன்றைக்கி நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கும்பொழுது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கிடைக்கும். இந்த 5 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்கள் வெறும் 4,22,900 பிரீமியத்தில் வந்து ஆண்டு பிரீமியத்தில் நீங்கள் பெற்றுக்க முடியும். இந்த திட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 13 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் எந்த ஆண்டு வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம சூஸ் பண்ண ஆண்டுலேருந்து 3 வருஷம் குறைவாக பணம் கட்டினா போதும். அதாவது நம்ம உதாரணத்துக்கு 25 வருஷம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் 22 வருஷம் பணம் கட்டினா போதும். நாமளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாம் இந்த 22 வருஷத்தில் 92,85,980 ரூபா பணம் கட்டியிருப்போம். மெச்சூரிட்டி டைமில் நாம் வந்து 25 வருஷம் முழுமை பெற்று இந்த பணத்தை வாங்கும்பொழுது எவ்வளோ கிடைக்கும்னா 2,65,50,000 ரூபா நமக்கு வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒருவேளை நமக்கு வந்து இடையிலேயே ஒரு மரணம் ஏற்பட்டுருது அப்படின்னா நாம் வந்து எடுத்த பாலிசியில், அதாவது 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கோம்னா இதில் 10% வருஷம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்க நம்மளுடைய மனைவிக்கோ நம்மளுடைய குழந்தைகளுக்கோ யாருக்கோ நாம் யாரை நாமினியாக போட்டிருக்கோமோ அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு 10%, 10 லட்சம் ரூபா வருஷம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு வரும். இதன் மூலிமா அவங்களுடைய கல்வி பாதுகாக்கப்படும். நம்ம குழந்தைகளோட திருமணத்தை நம்ம எப்படி நடத்தணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த கனவை நாம் இருக்கமோ இல்லையோ நாம் கண்ட கனவு வந்து நிச்சயமாக நிறைவேறும். ஒருவேளை நமக்கு வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படலை, நாம் எல்லாருமே நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2,65,50,000 ரூபா உங்களுக்கு உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக வேண்டாம், உடனே நான் இதை வாங்கி நான் செலவு பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் கால இடைவெளியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொகையை வந்து பெற்றுக்கலாம். உங்களுடைய ஓய்வு காலத்தை மகிழ்ச்சியாக வந்து நீங்கள் கழிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான திட்டம். ஆபத்தான வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான திட்டம். இதில் வந்து நீங்கள் வந்து டேர்ம் ரைடரு, இல்னஸ் ரைடரு, இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர், இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் ஆட் பண்ணி போடும்பொழுது பாலிசி எடுக்கும் பொழுது இன்னும் கூடுதலான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த திட்டத்தில் 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறதன் மூலமா நீங்கள் பெற முடியும். இந்த பாலிசி எடுக்கும்பொழுது டேர்ம் ரைடர் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ அல்லது ஆபத்தோ ஏற்படுற நேரத்தில் கண்டிப்பாக உடனடியாக நம்ம குடும்பத்துகளுக்கு வந்து ஒரு பெரிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். அது நம்மளுடைய குடும்பத்தோட நிதி சுமையை நம்ம இல்லைன்னா நம்ம என்ன சம்பாரிச்சு கொடுப்போமோ அந்த தொகையை வந்து ஈடு செய்யும். நிதி இழப்பு ஏற்படாமல் நம்ம குழந்தைங்களோ நம்ம மனைவிகளோ கஷ்டப்படாமல் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், எல்ஐசியில் உடனடியாக ஜீவன் லக்ஷயான்ற பாலிசி எடுங்க. உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். மேலும் இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கோம். உங்களுக்கு உதவி பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்கள் அன்புமணி, இன்சூரன்ஸ் அட்வைசர்.